ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் தர்மையான நல்ல நாளில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் நமது கிராஸ் டிவியில் விசேஷமாக சாலோம் ஏஜி சர்ச் தூத்துக்குடி என்கிற யூடியூப் சேனலிலும் நம்முடைய ப்ரோக்ராம் விசேஷமாக இந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு கூட என் தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஊழியக்காரனாகிய அடிமை நான் பாரத்தோடு ஜெபிக்க ஆசையாயிருக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலோசனைக்காகவும் ஜெபத்திற்காகவும் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்க எங்களோடு ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினா எங்களோடு வந்து ஸ்தோத்திர ஆவியோடு உண்மையோடும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வரும்படிக்கும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நீ அழைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போகலன்னா எங்கள் திருச்சபையில் வந்து மகிமையோடு நீங்கள் ஆராதிக்க வரலாம். எங்கள் திருச்சபையுடைய ஆராதனை நேரங்கள் காலை 2 ஆராதனை, மாலை 1 ஆராதனை ஸ்தோத்திரம் நடக்கிறது. எங்களோடு வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆராதனையில் ஜபங்களில் வந்து பங்கு பெறவும் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாளில் கூட தியானத்திற்காக உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துடைய அதனுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். பென்யமீன் கர்த்தருக்கு அவன் பிரியமானவன். அங்கே பிரியமானவன் என்கிற வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. தானியேலே, பிரியமான தேவனுடைய தாசனே, தானியேலை குறித்து எனக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து வேதம் என் சிநேகிதன் என்று சொல்லுகிறது. மோசேவு குறித்து வேதம் சொல்லுகிறது என் தாசனாகிய மோசே. யோசுவாவை குறித்து என் ஊழியக்காரனாகிய யோசுவா. அருமையான பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை ஒவ்வொரு அடைமொழியில வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக இருந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. அப்ப நம்ம முற்பிதாக்கள் நல்ல ஆண்டவருக்காக நல்ல மகிமையாய் வாழ்ந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் நாம் பிரியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருக்கு அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். என் கணவனுக்கு நான் என்ன பிடிக்கும், ஸ்தோத்திரம் என்ன செய்யலாம் இன்னைக்கு யோசிக்கிறோம், நல்லது. என் பிள்ளைக்கு இன்னைக்கு என்ன பிடிக்கும் யோசிக்கிறோம், நல்லது. என் மனைவிக்கு இன்னைக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும். தகப்பன்மார் பலர் ஸ்தோத்திரம் வெளியூர்களுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஃபோன் பண்ணி உனக்கு பிரியமானது என்னதுமா கேளு, வாங்கி தாரேன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு பிரியமானது தகப்பன் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் மனைவிக்கு பிரியமானதை கணவன் கொடுக்கிறார். கணவனுக்கு பிரியமானதை மனைவி கொடுக்கிறாங்க, பிள்ளைகள் கொடுக்கிறாங்க. அருமையான பிள்ளைகளே, நம்ம யோசித்து பார்க்கிறோம்னா ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானது என்னதுன்னு சோதித்து பாருப்பா. ஆண்டவருக்கு பிரியமானதை நீ செய்வேன்னு சொன்னா பிரியமான பென்யமீன் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமானதே அவன் செய்தார். பிரியமானவன் என்று சொல்லி இருக்கிறார். அதுல 3 ஆசீர்வாதத்தை பாருங்க. நான் எதெல்லாம் பிரியோன்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நான் கர்த்தருக்கு பிரியமானபடி நடப்பேன்னு சொன்னா கர்த்தருக்கு எது பிரியம்? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் உண்மையாய் நடக்கணும். போலித்தனமா ரெட்ட வேடம் போட்டுக்கொண்டு ஒருத்தரை பார்த்துட்டு ஒன்ன சொல்றது, பின்னால போய் இன்னொன்னு சொல்ற இல்லை. உண்மையாய் நடக்கிற நடக்கை, என் வேலையில உண்மை,
என் குடும்பத்தில் உண்மை, என் படிப்பில் உண்மை, ஆலய ஆராதனையில் உண்மை, ஆண்டவருக்கு செய்கிற ஊழியத்தில் என்னோட உண்மை, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல உண்மை, ஜெபத்தில் உண்மை. யோசித்து பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வதிக்கப்படுவான் என்று உண்மையை சொல்றாரு. உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாய் இருக்கிறாங்களாம். இந்த உலகத்தில் சொல்ல உண்மையால நடக்க முடியுமா ஐயா? உண்மையா நடந்தா உலகம் நம்மளை மதிக்காது. ஸ்தோத்திரம், நம்மளை உலகம் மதிக்கணும் அவசியம் இல்லை. அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் ஸ்தோத்திரம் நீங்க உண்மையாக இருங்கள். ஆண்டவர் நல்லவர். அதை நான் எப்பவும் சபையில சொல்லுவேன். நீங்க ஒரு தொழில் செய்றீங்களா, அந்த தொழிலில் எந்த விதத்திலையும் ஸ்தோத்திரம் நம்ம அதிக பணம் சம்பாத்தியம் பண்ணணும் என்பதற்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டாம். அந்த பணம் நம்ம குடும்பத்தில் நிற்க போகிறது இல்லை. வீணான செலவு வீணா போமன்றி அது ஆசீர்வாதமா இருக்காது. மற்றவங்களை ஏமாற்றி, மற்றவங்களை வஞ்சித்து ஸ்தோத்திரம் ஏதோ ஒன்று பேசி அவங்களுக்கு எப்படியாவது 100 ரூபா 200 ரூபா வாங்கிடணும் இல்லை. நேரத்தில், வேலையில் நேரத்தில் உண்மையா இருங்க. ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு உண்மையாயிருங்க. பெற்றோரை தாண்டி வேற எந்த ஒரு நினைவை நினைச்சு ஏமாற்றி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்தில் வர வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமான செய்கிற உண்மையுள்ள பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமா. ஸ்தோத்திரம், யோசித்து பாருங்களேன். மனுஷனுக்கு பிரியமா நடந்தா ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்தின் மேல பிரியம் வைத்த அகாஸ்வர் ராஜா கூப்பிட்டாதான் ராஜா பார்க்க போனோம். ஆனா பிரியமா இருந்ததுனால எஸ்தர் ராஜாவை பார்க்க போனவனே ராஜா கூப்பிடுறார். யோசித்து பாருங்க. அதுக்கு ராஜாக்கு எப்போ என்ன லெவல்ல இருப்பாரு, டென்ஷன்ல இருப்பாரா, கோபத்தில் இருப்பாரா, எப்படி இருப்பான்னு தெரியாது. ராஜா கூப்பிடணும், பேரை சொல்லி கூப்பிட்டாதான் ராஜாத்திகள் வர முடியும் ராஜா இருக்க இடத்துக்கு. ஆனா எஸ்தர் முன்னால நின்னவனையே எஸ்தரின் மேல பிரிய வைத்த ராஜா உள்ள எஸ்தரை கூட்டி அழைத்து அனுப்புகிறார். யோசித்து பாருங்க. ஒரு ராஜா பிரியமா இருந்த ஒரு சகோதரியை கூப்பிட முடியும்னு சொன்னா, என் ராஜா என் மேல பாசமா இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதத்தை தருவாரு. என் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? உலகமே உங்க மேல பிரியமா இருந்து ஆண்டவர் உங்க மேல பிரியமா இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கட்டளைகளில் ஆமென் ஸ்தோத்திரம் கை கொள்ளுகிறவர்கள் ரொம்ப பிரியமானவங்க. சங்கீதம் 119 சொல்றாரு, ஆமென் கட்டளை நேசித்து அதுல பிரியமா இருக்கிறவங்க தான் வேதம். சங்கீதம் ஆமென் 1:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் ஆமென் பிரியமா இருந்து கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற மக்கள் மேல ஆண்டவர் நிச்சயமா பிரியப்படுவார். என்னுடைய வேதம்னு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? இரண்டாவது அவருக்கு பிரியனது, நான் அந்த வேதத்தினுடைய கட்டளைகளை நான் கடைபிடித்து நடப்பது அவருக்கு பிரியம். எத்தனையோ காரியத்தை கடைபிடிச்சிருக்கிறார். ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு சபை எப்படி இருக்கணும், விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், ஒரு அரசாங்க அதிகாரி எப்படி இருக்கணும், ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும். ஆமே, இன்னைக்கும் ஸ்தோத்திரம் பல தேசங்கள் இந்த வேத சட்டத்தின் பிரகாரம் நடக்கிறாங்க. அருமையான பிள்ளைகளே ஸ்தோத்திரம், யோசித்து பாருங்களேன். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நடக்குகிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பிள்ளைகளே, வேதம் கையில் இருக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த வேதத்தை திறந்து வாசித்து வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனத்தினுடைய காரியத்தை, எனக்கு தெரிந்த சில காரியத்தை, கற்றுக்கொண்ட காரியத்தை நான் கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது நான் கர்த்தருக்கு பிரியமானவனாய் மாற்றப்படுகிறேன், பிரியமானவனாய் மாறுகிறேன். அப்படின்னா பிரியமானவனை கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இல்லையா? என் பிள்ளை எனக்கு பிரியமான காரியத்தை செய்தா நான் பிள்ளைக்கு பிரியமானதை நான் எப்பவும் ரெடியா செய்வேன். என் பிள்ளை எனக்கு எப்பவும் பிரியமா இருக்கிறா. ஆமா, இரண்டாவது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறது. தேவனுடைய கட்டளை எல்லாம் கை கொள்ள வேண்டும் ஆமே என்கிற ஒரு ஆசையோடு கூட இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பிரியம் என்ன தெரியுமா? நன்மை செய்வது, தான தர்மம் செய்வது, ஏழைகளுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு இரக்கம் பாராட்டுவது. அருமையான பிள்ளைகளே, இந்த பலிகளின் மேல் இது ஒரு பலினே சொல்றார். இந்த பலிகளில் என் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். நான் செய்யறேனா, நன்மை செய்யறனா? பவுல் திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் அவங்களை விசாரித்து அவங்களுக்கு உதவி செய்வது. ஆண்டவர் நல்லவர், திக்கற்ற பிள்ளைகள் உதவி செய்வது ஆண்டவருக்கு அல்லேலூயா உகந்த காணிக்க. ஸ்தோத்திரம். நீங்க திருச்சபைக்கு போவீங்கன்னா உங்க திருச்சபை எத்தனையோ உண்மையா கஷ்டப்பட்ட பிள்ளைங்க இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க. தானம் தர்மம் செய்யுங்க, ஏழைகள் உதவி செய்யுங்க.
அருமையான பிள்ளைகள், இப்படிப்பட்ட பழியெல்லாம் தேவன் பிரியப்படுறாராம். அதை செய்கிற பிள்ளைகள் மேல தேவன் அக்கறைப்படுறார். கொலோசியர் 3:20 வேதம் சொல்கிறது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். ஆமென். பிள்ளைகள் கீழ்ப்படுதலோடு நடப்பது, கீழ்ப்படுதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். 1 சாமுவேல் சொல்லுகிறார், சவுல் ராஜாவை பற்றி சொல்லுகிறார், பழிகள் கீழ்ப்படுதலை பார்க்கிலும், பழியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, கீழ்ப்படுதல் தானே ரொம்ப முக்கியம். நான் கீழ்ப்படுகிறேனா, என் சொந்த குடும்பத்தில் என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேனா, நான் ஒரு சபைக்கு போகிறேன், என் திருச்சபையின் போதகருக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேனா, நான் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாங்க, அந்த ஊழியத்தை சந்தோஷமா நிறைவேற்றுகிறேனா, நான் ஒரு ஸ்தாபனத்தில் பொறுப்பா இருக்கிறேன், என் ஸ்தாபன தலைவர்களுக்கு நான் உண்மையா இருக்கிறேனா. சிலர் அப்படிலாம் இல்லை. உன் குடும்பத்தில் உள்ளதான அதிகாரங்களுக்கு, ஆளுகைக்கு கீழ்ப்படிந்துருங்க, ஏத்து நிக்காதீங்க. உண்மையா சொல்ற ஊழியக்காரங்களுக்கு கீழ்ப்படிந்துருங்க. விசுவாசிகளை சபைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சபை என்பது ஒரு ஒழுக்கம் நிறைந்த ஒரு கட்டுப்பாடு இறந்துதான். அதில் நீ உண்மையா கீழ்ப்படிந்திருக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியோன்னு சொல்றார். ஆமென். 4 காரியம் சொல்றார். 1, உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். 2வது, வேதத்தினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். 3வது, தான தர்மம் நன்மை செய்வர்கள் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். 4வது சொன்னேன், கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். ஸ்தோத்திரம். 5வது சங்கீதம் 87:2 கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிலும் சீயோனின் வாசஸ்தலம் பிரியமா இருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வர்ணிக்கப்படும். தேவன் வாசம் பண்ற இடம் சீயோன். ஆலயத்தை ஒப்பனையா சொல்லுகிறேன், ஆலயத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்கள், ஆலயத்தின் மேல தாகம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆலயத்தை விடுறவங்க மேல கர்த்தர் பிரியப்படல. 5 பிரியம் என் வாழ்க்கையில இருக்கும் பொழுது 3 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அந்த 3ஐயும் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளே, மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் மேல பிரியமாயிருங்கள், உண்மையாயிருங்க, வேதத்துல பிரியமாயிருங்க. ஸ்தோத்திரம். உண்மையா நடக்க முயற்சி பண்ணுங்க. நடங்க. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருங்க, நன்மை செய்யுங்க, ஆண்டவருக்கு மகிமை, பெற்றோருக்கு அல்லது கீழ்ப்படிந்திருங்கள். ஆலயத்தை ரொம்ப ஆசையோடு வாஞ்சியோடு இருங்க. அங்க வேதம் உபாகமம் 33 சொல்றது பாருங்க, நீ பிரியமா இருந்தா பென்யமீன், நீ பிரியமானவன், நீ பிரியமான காரியத்தை, எனக்கு பிரியமான காரியத்தை நீ செய்தா நான் உன்னை பிரியப்பட்டு என்ன செய்வேன், நான் சுகமாய் தங்க பண்ணுவேன், சுகமாய் இருப்பாய். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று, நம்ம ரொம்ப வருஷம் வாழ ஆசைப்படுறோம் இல்லையா? 100 வருஷம் வந்தாலும் சாவுன்னு யாரும் நினைக்கிறது இல்லையே. நல்ல சுகத்தோடு வாழணும்னு எவ்வளவு ஆசையா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானதை செய்வேன்னு சொன்னா, உன் பேச்சு, உன் நடக்க, உன் பார்வை, உன் செயல் எனக்கு பிரியமா இருந்தா நீ சுகமாய் தங்கி இருப்ப, வீட்டில் சுகமாய் தங்க பண்ணுவேன், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து இருப்பாங்க. 2வது ஆசீர்வாதத்தை பாருங்க, என்னாலும் அவர் காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுவார், பஞ்சங்களுக்கு காப்பாற்றுவார், இக்கட்டு காப்பாற்றுவார், வியாதிகளுக்கு உன்னை தூரப்படுத்துவார், காப்பாற்றுவார், வேதனைகள், யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளுக்கான உன்னை விலக்கி காப்பாற்றுவார், உன்னை காப்பாற்றுகிற நல்ல தேவன். 3வது சொல்றாரு பாருங்க, அவன் எல்லைக்குள் வாசமாய் இருப்பான், அவன் வீட்டுக்குள்ள இருப்ப அப்படிங்கிற. இந்த ஆசீர்வாதம் ஒண்ணு போதும், என் வீட்டுக்குள்ள அவர் இருந்தா போதுமே. என் எல்லைக்குள்ள வந்துட்டாருன்னா விஷ சந்துக்கள் என் வீட்டுக்குள்ள வராது, விஷ மனிதர்கள் வரமாட்டாங்களே, கஷ்டங்கள் என் வீட்டுக்குள்ள வர விட மாட்டாரு. ஏன்னா என் வீடு கர்த்தர் தங்குற வீடா இருக்குமே. ஆண்டவரே, இந்த 3 ஆசீர்வாதத்தினால என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை சுகமாய் தங்க பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சுகமா இருக்கணும். ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க, என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றுங்க. 3வது, எங்கள் எல்லைக்குள்ள, என் வீட்டு எல்லை, என் வயல் எல்லை, ஆண்டவரே, என் வியாபார எல்லை, என் தொழில் எல்லை, என் ஊழியத்தின் எல்லை நீங்க இருங்கப்பா. ஸ்தோத்திரம். 3 ஆசீர்வாதத்தாங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு நான் பிரியமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுங்க பிள்ளைகள். நிச்சயமாய் தேவன் உங்கள் எல்லைக்குள் வாசம் பண்ணுவார். உங்கள் எல்லைக்குள் தீமை செய்யும்படி யாரும் வருவது இல்லை. உங்கள் எல்லை பாதுகாக்கப்படும். உங்கள் எல்லை கர்த்தர் விஸ்தாரப்படுத்துவார். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன்,
பிரியமானது தேவன் கொடுக்கிற 3 ஆசீர்வாதங்களையும், அப்பா நாங்கள் பிரியமாய் காரியம் செய்ய வேண்டிய ஒரு 5 காரியத்தையும் ஆண்டவரை கற்றுக் கொடுக்க கிருபை கொடுத்தீங்கப்பா. தெரிந்த காரியமா இருந்தாலும் அதை கற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் என் தெய்வம் ஆசீர்வதிங்க. வியாதிகளுக்கு தூரப்படுத்துங்க, வேதனைகளுக்கு தூரப்படுத்துங்க. கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், கடன் மாறட்டும். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைபாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எந்த பகுதியில் வியாதி இருந்தாலும் இதை பார்க்கும் போதே தெய்வீக சுகம் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இறங்கி வரட்டும் என்று சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதித்த எங்கள் தேவனுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி அநேகர் சாட்சி கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.